ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பிரெட் சாண்ட்விச். நான் இன்றைக்கி 2 டைப்ஸ் ஆஃப் பிரெட் சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எக்கு வச்சு ஒன்று பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வச்சு ஒன்று பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கட் பண்ண ஆனியன், ஆரஞ்சு கலர் குடமிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, துருவிய கேரட், 3 பாயில்டு எக், டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், துருவிய பாதாம், க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, சீஸ், பாயில்டு பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், பிரெட் அண்ட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், சாட் மசாலா. வாங்க இப்போ பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயில்டு எக்கை நம்ம துருவி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எக்கை நல்லா துருவி எடுத்தாச்சு. இது கூட நான் வந்து கட் பண்ண ஆனியன், கட் பண்ண குடைமிளகாய், கேப்சிகம், கொஞ்சம் தக்காளி, டொமேட்டோ, கொஞ்சம் மல்லித்தலை, கொரியாண்டர் லீவ்ஸ், கொஞ்சம் கேரட், துருவிய கேரட் போட்டுட்டு இப்போ துருவிய பாதாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு குழந்தைங்க பாதாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாண்ட்விச் செய்யும்போது, தோசை செய்யும்போது, எதில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பாதாமை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பொட்டேட்டோவை பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கட் பண்ண ஆனியன், கட் பண்ண குடைமிளகாய், கேப்சிகம், கட் பண்ண தக்காளி, டொமேட்டோ, மல்லித்தலை, கொரியாண்டர் லீவ்ஸ், துருவிய கேரட், துருவிய பாதாம், தேவையான அளவு சால்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க இப்போ பிரெட் சாண்ட்விச் போடலாம். பிரெட் சாண்ட்விச் செய்கிறதுக்கு நான் வந்து கிரில் பேன் வச்சுருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பட்டர் தடவுறேன் பேனில். இதில் நம்ம சட்னி கொஞ்சம் தடவுறேன். தடவிட்டு நம்ம எக்கு போட்டு செஞ்சோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸை போடுறேன் நான். வச்சுட்டு சீஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு சீஸ் போட்டுக்குங்க. சீஸ் போட்டுட்டு கொஞ்சம் சாட் மசாலா, போட்டுட்டு நம்ம இன்னொரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ திருப்பி போடலாம்.
கொஞ்சம் பட்டர் தடவிட்டு வைங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், சூப்பரான எக் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பேனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் தடவிடலாம். பட்டர் தடவிட்டு ப்ரெட்டை வைக்கிறேன். திருப்பி போட்டுடலாம். நம்ம திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ பொட்டேட்டோ மிக்ஸை இதில் வச்சோம் அப்படின்னம்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளேயும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து தக்காளி, கேரட்டு, ஆனியன், குடமிளகாய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் தான் போட்டிருக்கோம். பாதாம் போட்டிருக்கிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும். இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம ரெட் சட்னி தடவுறேன். ரெட் சட்னி தடவிட்டு இதில் சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டுட்டு ப்ரெட்டில் ரெட் சட்னி தடவி வச்சுருக்கேன், அதை வைக்கிறது மேலே. இப்போ கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். இப்போ சூப்பரான நம்ம பொட்டேட்டோ வச்சு செஞ்ச பிரெட் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. இப்போ பட்டர் போடுறேன். பட்டர் போட்டுட்டு ப்ரெட்டு வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் இது வந்து கிறிஸ்பி ஆகட்டும். அப்போ தான் உள்ளேயும் அந்த க்ரன்ச்சினஸ் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரெட்டு வந்து டோஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் எக்கு போட்டு செஞ்சோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸு பொட்டேட்டோ வச்சு செஞ்சோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸு கொஞ்சம் போட்டுட்டு ஸ்லைஸ் பண்ண குடமிளகாய், கேப்சிகம், ஆனியன் ரிங்ஸ் வைக்கிறேன். ஸ்லைஸ் பண்ண தக்காளி, டொமேட்டோ வச்சுட்டு தேவையான அளவு சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டுட்டு கொஞ்சம் சாட் மசாலா, போட்டுட்டு நம்ம ப்ரெட்டை வச்சிடலாம். பாருங்கள், இப்போ
சூப்பரான க்ரன்ச்சியான பிரெட் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம 3 சாண்ட்விச் செஞ்சோம் இல்லைங்களா, அந்த சாண்ட்விச் சூப்பராக தயாராகிடுச்சு. வாங்க இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். இது வந்து பொட்டேட்டோ வச்சு பண்ண சாண்ட்விச். இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு கட் பண்ணும்போதே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது அப்படின்னு. இந்த சாண்ட்விச் வந்து துருவி எக்கு வச்சு பண்ணோம் இல்லைங்களா, அந்த சாண்ட்விச். இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த சாண்ட்விச் நல்லா சூப்பராக வந்திருக்குது. இந்த சாண்ட்விச் வந்து எக்கும் பொட்டேட்டோவும் வச்ச ஸ்டஃபிங் இது. வாங்க இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இந்த சைடு எக்கு, இந்த சைடு பொட்டேட்டோ. இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான பிரெட் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் மறுபடியும் வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.